பள்ளி மேலாண்மை குழு தலைவர்களுக்கான மாநாடு. என்னென்ன பண்ணியிருக்கீங்க பள்ளிக்கூடத்தில்? எஸ்எம்சி குழுவில் இருக்க எல்லாரும் உறுப்பினர்லாம் சேர்ந்து தீர்மானம் போட்டு எஸ்எம்சி மூலிமா 13 டீச்சர்ஸ் இப்போ ஒர்க் பண்ணுறாங்க. பசங்களுக்கு இப்போ டீச்சர் இல்லை கவலை கிடையாது. நாங்கள் எஸ்எம்சி மூலிமா 11 ஆசிரியர்களை நியமித்தோம். இப்போ நாங்களே எங்கள் பள்ளி மேலாண்மை குழு சார்பாக கொஞ்சம் வசதி படுத்துறதுலாம் வசூல் பண்ணி நாங்கள் ஃபேனு என்ன பண்ணியிருக்கோம். அதுக்கு ஒயிட் வாஷ் பண்ணி ரொம்ப நாளாக இருந்துச்சு. அதெல்லாம் நாங்கள் ஒயிட் வாஷ் பண்ணி ரொம்ப அருமையாக பண்ணியிருக்கோம். இன்னைக்கு எங்கள் ஸ்கூலில் 1,48,00,000 ரூபாய்க்கு கட்டுறாங்க. சத்துணவு கூட 5 லட்சம் ரூபாய்க்கு கட்டுறாங்க. எல்லாமே இதுக்கு காரணம் எஸ்எம்சி மீட்டிங் தான். இப்போ எங்கள் ஸ்கூலில் தற்காப்பு கலையை சொல்லிக் கொடுக்க சொல்லி நாங்கள் எல்லாரும் பேசி கராட்டே வாரம் ஒரு நாள் நடக்குது எங்கள் ஸ்கூலில். மற்றவங்க எல்லாரும் சேர்ந்து ஆண்டு விழா நடத்தவே முடியலனாங்க. நாங்கள் எல்லாருமா சேர்ந்து கலெக்ட் பண்ணி ஆண்டு விழா நடத்தணும் எங்கள் ஸ்கூலில். போன ஆண்டு 45% ரிசல்ட் இருந்த ஸ்கூலு இந்த ஆண்டு 70% ரிசல்ட் கொண்டு வந்திருக்கோம். அந்த அமைப்பில் எங்கள் எஸ்எம்சி உறுப்பினரே அவங்க ஒரு அலுவலராக போட்டு அவங்க நல்லபடியாக பணியாற்றுற மாதிரி அவங்கள ஏற்பாடு பண்ணி செஞ்சுருக்கோம். நாங்கள் எஸ்எம்சி மூலமாக பஞ்சாயத்து எல்லாத்துக்கும் சொல்லி ஒரு கேமரா ஏற்பாடு பண்ணி 11 கேமரா ஸ்கூலில் வச்சுருக்கோம். இப்போ எங்கள் பிள்ளைங்க எந்த தொந்தரவும் இல்லாமல் நல்லபடியாக படிக்கிறாங்க. அதே மாதிரி எங்கள் பள்ளிக்கூடத்தை முதல்ல ஒரு அறிவியல் ஆய்வு இருந்தது, பழுதடைந்து இருந்துச்சு. அப்போ நாங்கள் எஸ்எம்சி மூலமாக அந்த அறிவியல் ஆய்வு கூடத்தை இப்போ நல்லபடியாக புதுப்பிச்சு பொதுமக்களாக முன் எங்களுக்கு எஸ்எம்சி போய் கேட்டோடனே எங்களுக்கு உதவி பண்ணி அறிவியல் ஆய்வு கூடத்தை எங்களுக்கு நல்லபடியாக செஞ்சு கொடுத்தாங்க. இப்போ ஸ்போக்கன் இங்கிலீஷும் இந்த நூலகத்தின் மூலமாக எங்கள் பிள்ளைங்க தமிழ் கற்றுக்கிட்டதையும் அந்த ஒரு கதை தாங்க சொல்கிறான். அவன் கதை சொன்ன மாதிரி அனைத்து பேரையும் அவன் கவர் பண்ணுறான். எங்கள் குழந்தைங்க தரையில் அமரக்கூடாது. 7.5 லட்சம் செலவில் அழகான தரமான பெஞ்ச் வசதி செய்யப்பட்டுள்ளது. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டில் எங்கள் ஸ்கூலில் சேரவங்களுக்கு ஒரு கிஃப்ட் கொடுப்போம். அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கிற கிராமங்களில் இங்கெல்லாம் அதிக குழந்தைகளை இப்போ எங்கள் ஸ்கூலில் சேர்க்கறதுக்கு நான் வீடு தோறும் போய் சொல்லிட்டு இருக்கேன். சிங்கிள் பேரண்ட்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்கள எல்லா குழந்தைங்களையும் வருடத்துக்கு 1000 ரூபாய் வீதம் நாங்கள் எஸ்எம்சி சார்பாகவும் எங்கள் ஊர் மக்களின் பொதுமக்கள் சார்பாகவும் அந்த குழந்தைகளுக்கு என்ன தேவையோ அதை செய்யறதுக்கு நாங்கள் ஏற்பாடு செஞ்சுட்டு இருக்கோம். எங்கள் எஸ்எம்சியில் அலுமினி அசோசியேஷன் உண்டு, பழைய முன்னாள் மாணவர் சங்கம். அவங்க வழியாக நாங்கள் ஜிபிஎஸ் பெருஞ்சிலம்புக்கு 10 பெஞ்சு ஸ்பான்சர் பண்ணியிருக்கோம். புதிய டாய்லெட் கட்டினோம். இப்போ இவங்க சொன்ன மாதிரி எஸ்எம்சியில் நம்ம கொஞ்சம் ஃபண்டு வரும்ல, அப்போ அதில் கொஞ்சம் பேலன்ஸ் பைசா இருக்கணும் மேம் சொன்னாங்க. நாங்களும் கலெக்ட் பண்ணி இன்டர்லாக் போடலாம் அப்படின்னு உள்ள பிளானில் இருக்கோம். அப்புறம் இன்னும் நிறைய செயல்பாடுகள் நடந்துட்டு தான் இருக்குது. பிள்ளைங்களுக்கு குடிக்கிற தண்ணிக்காக வேண்டி ஸ்பான்சர்ஸ் தேடி ஆர்ஓ பியூரிஃபையர் ரெடி பண்ணியிருக்கோம் எங்கள் ஸ்கூலுக்காக. இப்போ ரீசெண்டாக ஸ்டீலில் பெஞ்சு டெஸ்க் எல்லாமே எங்கள் பிள்ளைங்களுக்கு நாங்கள் வாங்கி தந்திருக்கோம். இனி அடுத்தால அந்த வாட்டர் இன்னும் ஃபுல்ஃபில் ஆகலை. அதுக்காக வேண்டி எஸ்எம்சி மெம்பர்ஸ் எல்லாம் சேர்ந்து இன்னும் 2000 லிட்டர் வாட்டர் டேங்க் வைக்கிறதுக்காக பிளானிங் நடந்துட்டு இருக்குது. சீக்கிரமாக இன்னொரு 1 வீக்கில் ரெடி பண்ணி வச்சுடுவோம். எங்கள் ஸ்கூல் வெளிரும் பள்ளியாக சீக்கிரமாக மாறிடும். இப்போ எல்லாரும் சொன்ன மாதிரி எங்கள் பள்ளியிலேயே நிறைய வேலைகள் நடந்திருக்கு. இந்த சுற்றுச்சுவர் ரொம்ப கட்டையாக இருக்கும். போய் ஸ்பான்சர் பண்ணி ஒரு 2 லட்சம் அளவுக்கு இப்படி ரொம்ப ஹைட்டாக ஸ்கூலை சுற்றி காம்பவுண்ட் சுவர் கட்டிட்டோம். எஸ்எம்சி மெம்பர்ஸ் எப்பவும் அந்த ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நாங்கள் 2 தடவை ஓணம் அத்தப்பு கோலம் போட்டி மாதிரியே வைப்போம். ரொம்ப நல்லா இருக்கும். அது எல்லா பிள்ளைங்களும் கலந்துப்பாங்க. எஸ்எம்சி மெம்பர்ஸுங்க பரிசு கொடுப்போம் நாங்கள் அதில். அது ரொம்ப நல்லா இருக்கும். அப்போ எங்களுக்கு ஒரே ஒரு பில்டிங் 3 கிளாஸ் ரூம்ஸ் இருந்துச்சு, ஒரு தலைமை ஆசிரியர் ரூம் இருந்துச்சு, இவ்வளவுதான் இருந்துச்சு. இப்போ எங்களுடைய 2 பிள்ளைங்களோட இருந்த இப்போ பள்ளி இப்போ சுமார் 80 பிள்ளைகளோட வளர்ச்சி அடைந்திருக்கு. போன வருடத்தில் நாங்கள் ஐஎஸ்ஓ சர்டிஃபிகேஷன் வாங்கினோம். எங்கள் ஸ்கூலுக்கு எல்லா பிள்ளைகளுக்கும் ஒரு வகுப்பு வேணும் அப்படிங்கிற குறிக்கோளோட எங்களுக்கு நிறைய இடம் கிடையாது. இருந்த இடத்துல நாங்கவே பள்ளி மேலாண்மை குழு இணைந்து பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி இப்போ எல்லா பிள்ளைங்களுக்கும் ஒவ்வொரு வகுப்பு இருக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம்.
அந்த பிளாஸ்டிக் விழிப்புணர்வு வீடு வீடாக துண்டு பிரசாரம் கொடுத்து அப்படி ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும். அடுத்தது வந்து போதை விழிப்புணர்வு பேரணி நடத்தணும். இப்படி ஒரு மாநாடு வச்சு இவ்வளோ தலைவர்கள் இருக்காங்களா அப்படின்னு ஆச்சரியமாக இருந்துச்சு. மாநாடுங்கிறது வந்து நம்ம டிவியில் பார்த்துருப்போம், வேற கேள்விப்பட்டிருப்போம், பேப்பரில் தான் பார்த்துருப்போம். ஆனால் இந்த மாநாட்டில் நம்ம கலந்து கொள்ளும் போது பெருமையாக இருக்குது. பெற்றோர்கள், முன்னாள் மாணவர்கள், அரசு பள்ளிகள் நடக்க இருக்க மறு கட்டமைப்புக்கான கூட்டத்தில் பங்கேற்று சிறப்பாக செயல்பட்டு அரசு பள்ளிகளை செம்மையாக்கி மாணவர்கள் சேர்க்கை அதிகரிக்கணும்னு உங்களை அன்போடு அழைக்கிறேன். பள்ளி மேலாண்மை குழுக்களை வலுப்படுத்துவோம், பள்ளிகளை பலப்படுத்துவோம். நம் பள்ளி நம் பெருமை. பெற்றோர்கள் அனைவரும் நமது குழந்தைகள் படிக்கும் பள்ளிகளுக்கு செல்வோம். ஆகஸ்ட் 2 அன்று நடக்கவிருக்கும் பள்ளி மேலாண்மை குழு அறிமுக கூட்டத்தில் பங்கேற்போம். குழந்தைகளின் கனவுகளை நிறைவேற்றுவோம். நாள் ஆகஸ்ட் 2 வெள்ளிக்கிழமை.